இன்றைக்கி நடந்த குரூப் 4 தேர்வில் வந்த தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ஃபைனலான்னு கேட்டால் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஆன்சர் இதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நடந்த தேர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறைய கடினமாக தான் இருந்திருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, நம்ம கேள்வியை பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என கண்டறிக. பாடும் பாடல் இது எந்த வகையான பெயரெச்சம்? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இது எதிர்கால பெயரெச்சம். பாடும் பாடல். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா பாடும், பாடுகின்ற, பாடிய அந்த மாதிரி காலத்தை வச்சு கூட போட்டுடலாம். இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது கேள்வி. நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்த்திணை வினையாளினியும் பெயரை கண்டறிக. நல்லா பாருங்கள், உயர்த்திணைன்னு சொல்லியிருக்காங்க. உயர்த்திணைன்னா மனுஷனை மட்டும்தான் நம்ம உயர்த்திணைன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நடந்தவன் அப்படிங்கிறது மட்டும்தான் வினையாளினி பெயர், மற்ற எல்லாமே வராது. சரிங்களா? அப்போ இது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு டி தான் ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. ஏவல் வினைமுற்று. சரிங்களா? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று, வினை முடிஞ்சது சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வைத்தால் அப்படிங்கிறது மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வைத்தால் அப்படிங்கிறது தான் வினைமுற்று, வினை முடிஞ்சதை சொல்கிறது. வைத்த இது வராது, வைத்து இது வராது, வைத்தது இது வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ வைத்தால் தான் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நாலாவது கேள்வி. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம்னா என்ன, காணம்னா என்ன? இதை இப்போ சமீபத்தில் தான் நம்ம வீடியோவை போட்டோம். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கணம் அப்படின்னா கூட்டம். சரிங்களா? ஸோ இங்கே கூட்டம் மற்றும் பொன், இந்த கானம் அப்படின்னா பொன்னை குறிக்கும். ஸோ இங்கே ஏதான் ஆன்சர். அடுத்து ஐந்தாவது கேள்வி. சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. அதாவது கூற்று காரணம் டைப்பில் தமிழில் எப்பயுமே கொஸ்டின் வராது, ஆனால் இப்போலாம் கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழு மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அதாவது தந்த பலகைனா கொடுத்த பலகைன்னு அர்த்தம். இந்த இப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தந்த பலகைனா தந்தத்தால் செய்யப்பட்ட பலகைன்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே கொடுத்த பலகைன்னு தான் வந்திருக்கு. ஸோ காரணமும் சரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டுமே சரிதான். சி தான் ஆன்சர். அடுத்து ஆறாவது கேள்வி. பின் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எதில் சந்திப்பிழை இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே எது விடையாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அங்கு கேட்டேன், இதுதான் விடையாக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் இதுதான் விடையாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே மட்டும்தான் இக்கு வந்திருக்கு, மற்ற எல்லா இடத்துலையுமே இக்கு வரல. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள். இரு பொருள் தருக. தாரணி. தாரணி இதுக்கான பதில் தாரணினா பூமியையும் குறிக்கும், உலகத்தையும் குறிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். அடுத்து எட்டாவது கேள்வி. ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. அதாவது ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசைன்னு வரும். மீ அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், மிசைனாலும் மேலேன்னு அர்த்தம். ஸோ விடை மேற்பகுதி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வாழை அப்படிங்கிறது நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த வீடியோவில் பார்த்தோம். ஆல்ரெடி 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்தோம். வாழைனா மீன், அதை குறிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியாழம் அப்படிங்கிறது பொருந்தாது. ஏன்னா வியாழம் அப்படின்னா இது பாம்பு, புலியை குறிக்கக்கூடிய சொல். சரிங்களா? ஸோ இது பொருந்தாதது. ஸோ பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சாந்து, குருவி, சுனை, அருவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டிஎன்பிஎஸ்சி தான் ஆன்சர் சொல்லணும். ஏன்னா இது எங்கேயுமே இல்லை. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 11வது கேள்வி.
ஒலி மரபை கண்டறிக. அதாவது புல், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. புல் அப்படின்னா பறவை. பறவை எப்படி சத்தம் எழுப்பும் அதை வந்து கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நரலும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சீரும் வராது, பாம்பு தான் சீரும், அதுக்கு வரும். கருவும் வர வாய்ப்பு இல்லை, சரிங்களா. சிமிழ்க்கும் இதுவும் வர வாய்ப்பு இல்லை. நரலும் அப்படிங்கிறது தான் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 12வது கேள்வி, பிறவினை தொடரை கண்டறிக. தன்வினை பிறவினை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து எது விடைன்னு பார்த்தீங்கன்னா அரசன் மாலை அணிவித்தான், இதான் வந்து பிறவினை, சரிங்களா. அரசன் மாலை அணிவித்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13வது கேள்வி, எவ்வகை வினை என்பதை கண்டறிக. அதாவது இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும், இப்படி கேட்டிருக்காங்க. முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஆனால் மூன்றாம் வேற்றுமையில் என்ன உருபு வரும்னா ஆள் அப்படிங்கிறது வரும். ஐ ஆல் கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செய்வினை என்பது செய்யப்பாட்டு வினையாக மாறும் பொழுது இதான் விடையாக வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. செய்யப்பாட்டு வினையாக மாறும் பொழுது, அதாவது என்ன சொல்கிறாங்க, முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வேற்றுமை நினைக்கிறேன், சரிங்களா. எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அதை தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏதான் ஆன்சர். அடுத்தது 14வது கேள்வி, புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. இதுக்கான விடை என்னன்னு தெரியலிங்க. இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரில. அடுத்தது 15வது கேள்வி, பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை. ஸோ இதை வச்சு கூட நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம், சரிங்களா. மற்றது நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் இதை வச்சு ஆன்சர் போட்டிருக்கலாம். பாருங்களேன், ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 2, ஏவுக்கு 2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் வருது. ஸோ இதான் ஆன்சர், சரிங்களா. இப்படியே ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது 16வது கேள்வி, தனிமரம் காடாதல் இல். தனிமரம் காடாகாது, இதுதான் பழமொழி. இந்த பழமொழியுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. தனிமரம் காடாகாது, அப்போ நம்ம நட்பை பெருக்க வேண்டும். நட்பை நம்ம பெருக்கணும், சரிங்களா. தனியாலாம் இருக்கக்கூடாது, நண்பர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது 17வது கேள்வி, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. இந்த குறளுடைய பழமொழி என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து நாங்கள் கூகுள்லேயே தேடி பார்த்தாச்சுங்க, கடல்லையே இல்லைங்கிற மாதிரி கூகுள்லேயே காணோம். இதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும், இழத்தல் அப்படின்னா நம்ம சம்பாரிச்சதெல்லாம் இழந்தாலுமே நாம் பிறருக்கு நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது கருத்து. ஸோ என்ன சொல்கிற வர்றாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே போயிடும், அப்போ ஊரார் உடைமைக்கு பேயாய் அலையாதே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இந்த கேள்வியும் வந்து டவுட்டான கேள்வி தான். இப்படியெல்லாம் டஃபாக கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து 18வது கேள்வி, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. பாருங்கள், அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அலை அடித்ததுன்னா அதுக்கு பிறகு அமைதி வரும். அடியற்ற மரம் போல வீழ்தல். இந்த 2 வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஏவுக்கு 3, பிக்கு 4. 3 4 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஏவுக்கு 3, பிக்கு 4. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 19வது கேள்வி, உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இந்த தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? உகிர், இதை வந்து நீங்கள் பழைய சமச்சீர் புத்தகம் படிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. உகிர் அப்படின்னா நகம்னு அர்த்தம். ஸோ இங்கே விடை பார்த்தீங்கன்னா நகைச்சுற்று என்பது கரெக்டு. அடுத்து 20வது கேள்வி, தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? காம்ரேட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கான விடை பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து 21வது கேள்வி, சரியான இணையை கண்டறிக. எது கரெக்டான இணையோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தாராபாரதி ஆசிய ஜோதி எழுதினாரான்னு கேட்டால் கிடையாது. முடியரசன் வந்து வீரகாவியம் எழுதினார், இது கரெக்டு. ஸோ சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 22வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. எல்லாமே கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 23வது கேள்வி,
ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் என்ன? ஏலாதியில் எது வராதுன்னு கேட்குறாங்க. சுக்கு, திப்பிலி, சிறுநாவூர் பூவெல்லாம் வரும், கண்டங்கத்திரி வராது. ஸோ இதுதான் தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சி தான் ஆன்சர். அடுத்தது 24வது கேள்வி. பாடலின் அடியில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க? தூற்றின் கண் துவ்விய வித்து. தூற்றின் கண் துவ்விய வித்து இது எந்த நூலில் இருக்குது அப்படின்னா திரிகடுகம் அப்படிங்கிற நூல் இருக்குங்க. சரிங்களா? அடுத்து 25வது கேள்வி. தொடர் அமைக்க. விரிந்தது விரித்தது இது பார்த்திங்கன்னா பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பருங்க, அப்படியே கேட்டிருக்காங்க. விரிந்தது விரித்தது இந்த ஆர்டரில் அமைக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதுதான் கரெக்டு. சரிங்களா? டி தான் ஆன்சர். அடுத்தது 26வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. காரணம், 2 சொற்களுக்கு இடையில் இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கரெக்டு தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி, இரண்டுமே சரிதான். அடுத்தது 27வது கேள்வி. ஓலக்கம் எனும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. இதுக்கான பொருள் அரச சபை என்பது பொருள். அடுத்து 28வது கேள்வி. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரில. சரிங்களா? அணிகம் அப்படின்னா ஊர்தி, இந்த அணிகம் அப்படின்னா படையில் ஓர் அளவு, இந்த அணிகம் அப்படின்னா சிவிகை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதான் ஆன்சர். இந்த அணங்கு, அணங்குன்னா காமன். சரிங்களா? இது எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னே தெரில, ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க. 29வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். கரெக்டு. ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். கரெக்டு தான். இது எல்லாமே வினா எழுத்துக்கள் தான். நம்ம ரீசெண்டாக தான் பார்த்தோம். காரணம், இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். இப்படி சொல்லலாமான்னு கேட்டால் சொல்ல வாய்ப்பு கம்மி தான். அதாவது எல்லாமே இடத்தை குறிக்குமான்னு கேட்டால் குறிக்காது. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் டவுட்டான கொஷின் தான். இதுக்கான விடை கூற்று சரி, காரணம் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 30வது கேள்வி. சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை. பலா கூட்டல் அருமை இதை சேர்த்து எழுதுனா பலாவருமை இப்படி தான் வரும். சரிங்களா? இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பலா அருமை இப்படி வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இருந்தாலும் இதுவும் டவுட்டான கொஷின் தான். ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்குமே விடை தெரிகிறது கஷ்டம்தான். அடுத்து 31வது கேள்வி. பிரித்தெழுதுக. கங்கௌகம். கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. இதுக்கான விடை பார்த்திங்கன்னா கங்கு கூட்டல் ஒகம், கங்கௌகம். அடுத்து 32வது கேள்வி. கோரல், கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. கோரல்னா என்ன, கொள்ளுதல்னா என்ன? இது கூகுளில் தான் இருக்குது. இதுக்கான விடை அடுதல் அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? அடுதல் அப்படின்னு தான் வரும். அடுத்து 33வது கேள்வி. பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து என்ன? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பூ என்பது கரெக்டு. சரிங்களா? பூ என்பது கரெக்டு. அடுத்தது 33வது கேள்வி. பொருத்தமானதை தேர்வு செய்க. இந்த மலை, மலை என்பது எதை குறிக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை வெறுப்பு, சிலம்பு, பொறுப்புங்கிறது கரெக்டு. அடுத்து 35வது கேள்வி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த களினா என்ன, இந்த களினா என்ன? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த களினா கழித்தல், இந்த களினா இந்த கழித்தல். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது 36வது கேள்வி. பொறுத்துக. விலங்குகளையும் இளமை பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. இதையும் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில, எல்லாமே கூகுளில் தான் இருக்குது. அடுத்தது விடையை பார்க்கலாமா? விடைன்னு பார்த்தீங்கன்னா நவ்வி அப்படின்னா இதுக்கான விடை மரி. அதாவது நவ்வினா மான்,
மானுடைய இளமை பெயர் மரி, மரின்னு வருமா? சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலையும் டிஎன்பிஎஸ்சி தான் சொல்லணும். பயங்கர கஷ்டங்க. அடுத்து 37வது கேள்வி, புல்லின் உறுப்பை கண்டறிக. புல்லுடைய உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. தளிருங்கிறது கரெக்டு. சரிங்களா? அடுத்தது 38வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இடைச்சொல் தொடர், நல்லா பாருங்கள். நிறைய நண்பர்கள் உரிச்சொல் தொடர் இதை போட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இது தப்பு. கடி அப்படின்னா அது உரிச்சொற்றொடர், இடைச்சொல் கிடையாது. நிலவோ காய்ந்தது, இதுதான் இடைச்சொல் தொடர். சரிங்களா? நிலவோ, ஓ அப்படி வருது இல்லையா, அதான் வந்து இடைச்சொல் தொடர். அடுத்து 39வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், இதுதான் ஆன்சர். அடுத்தது 40வது கேள்வி, மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு, தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து 41வது கேள்வி, இதை எங்கிருந்து தான் கேட்டிருக்காங்கன்னே தெரில. சரிங்களா? இதுக்கான விடையை மட்டும் பார்த்துக்கோங்க. விடை வந்து பி தான் ஆன்சர். சரிங்களா? பி தான் ஆன்சர். அடுத்தது 42வது கேள்வி, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ எனும் பழமொழியின் பொருள் அறிக. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ, இதனுடைய பொருள் குறைத்து மதிப்பிடாதே. அடுத்து 43வது கேள்வி, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. இதை வந்து எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. சரிங்களா? இதுக்கான விடை தெரியவில்லை. அடுத்தது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 44 பார்த்தீங்கன்னா சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்தது 45வது கேள்வி, அவர் சென்னைக்கு போகும்போதெல்லாம் யாரை சந்திப்பார்? பாரதியாரை சந்திப்பார். வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம் அவருக்கு நல்லா தெரியும். அடுத்து 47வது கேள்வி, இங்கே அடிச்சிட்டோமா பாருங்கள். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரவனாக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. இப்படி சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து 48வது கேள்வி, டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்புள்ளாதது எது? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேராசிரியர் கிடையாது. சரிங்களா? தப்பு. இது எங்கே இருக்குன்னா புதிய சமச்சீர் புத்தகத்தில் 11ஆம் வகுப்பில் இருக்குங்க. வட்டத்தொட்டின்னு அவர் வீட்டில் வந்து இலக்கிய மன்றம் நடத்தினாருன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர், இது நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து தொடர்பில்லாதது 4 மட்டும்தான். சரிங்களா? டி தான் வந்து தப்பு. அடுத்து 49வது கேள்வி, நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயர் யாருன்னா விளம்பி நாகனார். சரிங்களா? நல்லந்துவனார் கிடையாது, நாகனார். இதுதான் கரெக்டு. 50வது கேள்வி, மண்ணோடியைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இதுக்கான விடை இரக்கம் இல்லாதவர். சரிங்களா? இரக்கம் இல்லாதவர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 51வது கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து பிழையை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பிழையான தொடர் எதுவோ அதுதான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், காலையில் பூத்த மல்லிகை இந்த மனம்னா உள்ளம்னு அர்த்தம். ஸோ இதுதான் பிழையான தொடர். அடுத்து 52வது கேள்வி, வினைமுற்றுகளின் வகையோடு பொறுத்துக. வினைமுற்றை வச்சு கண்டுபிடிக்கணும். அழிந்தது தீமை, தீமைனா அது பண்பை குறிக்கும், பண்பு குணம் இதுக்கெல்லாம் வரும். ஸோ இது வந்து கரெக்டு. அற்றது பிறப்பு, பிறப்புனா தொழில் பெயர். இது நல்லது கை, கைனா அது சினை. குளிர்ந்தது நிலம், நிலம்னா இடம். சரிங்களா? அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அடுத்தது 53வது கேள்வி, செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படின்னா பகைன்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. கேண்மைனா உறவினர்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதான் வர வாய்ப்பு இருக்குது, அதான் வரும். சரிங்களா? அடுத்து 54வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்றை சுற்றி காற்ற வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். இது கரெக்டு தான். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுற்றுகிறது. தப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 55வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அப்பக்கம், இப்பக்கம், முப்பக்கம் என்பன சுற்று சொற்களாகும். இது வந்து கரெக்டு. காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக
ஆ இ உ வந்துள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். சரிங்களா? அடுத்து 56வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. இதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இணை எழுத்துக்கள் வச்சு கேட்டிருக்காங்க. நெடிலியே குறிலியே ரெண்டுக்குமே அதுதான் இணை எழுத்து. தாவுக்கு நா இணை எழுத்து, நாவுக்கு தா வரும், ராவுக்கு நா வரும், இந்த ராவுக்கு நா வரும். ஐக்கு வந்து ஆ வராது, ஐக்கு வந்து ஈ வரும். சரிங்களா? அப்போ இங்கே சி தான் ஆன்சர். அடுத்து 57வது கேள்வி, அகர வரிசைப்படி அமைக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அம்புலி பஸ்ட்டு, காப்பு கரெக்டு, சப்பானி கரெக்டு, செங்கீரை இது கரெக்டு. சரிங்களா? அடுத்தது இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து அடுத்து மூ வருமா தா வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து தா தான் வரும். இங்கே உச்சரித்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு தா தான் வரும், அப்புறம் தான் மூ வரும். சரிங்களா? அப்போ விடை வந்து சி தான் ஆன்சர். அடுத்து 58வது கேள்வி, பிழையை திருத்துக. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். ஒரு அணில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் சொல்லணும். காரணம், உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். காரணம் கரெக்டு, ஆனால் கூற்று தவறு. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 59வது கேள்வி, ஊர் பெயர்களோடு மருவுச் சொற்களை பொறுத்துக. இது வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாளில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்ததுங்க. தேவோட்டைனா தேவக்கோட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 3 ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பி தான் ஆன்சர். இதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். இது முந்தைய ஆண்டு வினாத்தாள். அடுத்து 60வது கேள்வி, இந்த கேள்விக்கான பதிலையும் டிஎன்பிசி தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது 61வது கேள்வி, உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இந்த பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உறவோர் உறவோர் ஆக, உறவோர்னால் மன வலிமை உடையவர்கள்னு அர்த்தம். மடவம் ஆக மடந்தை நாமே, மடந்தைனா பேதைன்னு அர்த்தம், அதாவது அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம். மடந்தைனா அப்போ வந்து ஏதோ ஒரு மீனிங் இருக்குது. ஸோ உறவோருக்கு ஆப்போசிட் மடவம், இதுதான் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டி தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 63வது கேள்வி, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. எது நிகழ்காலமோ அதான் கேட்டிருக்காங்க. பூமி சுழல்கிறது என்பது நிகழ்காலம். அடுத்து 64வது கேள்வி, கூற்று, யானைகள் வேய்ந்து ஓடியது. ஓடியதுன்னு சொல்லக்கூடாது, ஓடினன்னு சொல்லணும். ஸோ இங்கே தப்பு. காரணம், யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். இப்படி வருமானு கேட்டால் தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்து 65வது கேள்வி, வரலாற்றியலில் ஒயிட்ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. ஒயிட்ஹால், ஒயிட் ஹவுஸ்னால் அமெரிக்கா, ஒயிட்ஹால்னால் இங்கிலாந்தில் இருக்கான், பிரிட்டானிய அரசு அலுவலகம். அடுத்து 66வது கேள்வி, இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்சர்னா டார்க் ஃபைபர்னால் இருட்டு இலை. அதே மாதிரி இதை பாருங்களேன், டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. அப்போ இங்கே பார்க்கும்போது ஏவுக்கு 4, சரிங்களா? ஏவுக்கு 4, டிக்கு வந்து 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அடுத்து 67வது கேள்வி, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. இங்கே பார்த்தீங்கன்னா திறனாளர் இதான் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து டவுட்டு தான், இது வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து 68வது கேள்வி, கிளேசியர், இதுக்கான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இது வந்து புவியியலில் இருக்கிற ஒரு இதுங்க. இதுக்கான பதில் வந்து பனியாறு என்பது கரெக்டு. அடுத்து 69வது கேள்வி, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அடரடி படரடி அப்படின்னா அதுக்கான அர்த்தம் வந்து பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். சரிங்களா? அப்போ 4, 3 இதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது 70வது கேள்வி, மரபு தொடரை தேர்ந்தெடுக்கவும். காட்டில் சிங்கம் என்ன பண்ணும், யானை என்ன பண்ணும்? சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். இது வந்து மரபு சொல்லுங்க. சரிங்களா? இது ஆன்சர், சி தான் ஆன்சர். அடுத்து 71வது கேள்வி, கால் புக் அப்படின்னா மறுகவனிப்பு பதிவேடு. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுருக்கலாம். ஏவுக்கு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது. இந்த ஒன்றே 1 தெரிஞ்சால் கூட ஆன்சர் போடலாம். ஆனால் இப்படியெல்லாம் குழப்பி கேட்டிருக்கும்போது நம்ம யோசிக்கிறதுக்கு மைண்டே இருக்காது. சரிங்களா? ஸோ இங்கே ஆன்சர் டி தான் ஆன்சர். அடுத்து 72வது கேள்வி, அடோரிங், இதுக்கான ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரியலிங்க. இந்த ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து போற்றுதல் அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா? போற்றுதல். அடுத்து 73வது கேள்வி,
பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. பூட்கை அப்படின்னா குறிக்கோள். சரிங்களா? அடுத்து 74வது கேள்வி, உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து தேவநேய பாவாணர். சரிங்களா? இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 75வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. நல்லா சொல்கிறாங்கப்பா, கரெக்டு. காரணம், ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு, வேறு இல்லைன்னு வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? எங்கே இருக்குது? கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 76வது கேள்வி, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாகச் சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். இதான் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதான் வரும். அடுத்தது 77வது கேள்வி, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதினா பொறுமைன்னு அர்த்தம். இதை திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. 78வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. இங்கே சரியான தமிழ் சொல்னா உடுக்கை. உடுக்கைனா ஆடைன்னு அர்த்தம். இதான் சரியான தமிழ் சொல். அடுத்து 79வது கேள்வி, இதுக்கான பதிலாக வந்து டிஎன்பிஎஸ்சி தான் சொல்லணும். சரிங்களா? இதை கண்டே பிடிக்க முடியலைங்க. அடுத்து 80வது கேள்வி, பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. ஸோ இதை வச்சு நம்ம பொருத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிகழ்கால பெயரெச்சம். நிகழ்காலத்தில் நடக்கிறது எது பாருங்கள். இல்லாத பொருள் வராது, அறிந்த பையன் வராது, ஓடுகின்ற குதிரை, இது நிகழ்கால பெயரெச்சம். ஸோ ஏவுக்கு 3ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ஆன்சர் போட்டுடணும், மற்றதை பார்க்கவே தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஏ தான் ஆன்சர். அடுத்து 81வது கேள்வி, கூற்று மெய்யெழுத்துக்களைப் போல உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. காரணம், உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், 2 கூற்றுமே சரிதான். சரிங்களா? அடுத்து 82வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. மறுப்புனா யானை தந்தம். இது ஒன்று தான் நமக்கு தெரியும், வேறு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏவுக்கு 4, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு ஆன்சர்னு போட்டு போக வேண்டியதுதான். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து 83வது கேள்வி, பொறுத்துக்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியல. சரிங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனகம்னா பொன், இது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 84வது கேள்வி, நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் எந்த பெயரால் அழைப்பர்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறவின்னு சொல்ல மாட்டாங்க, மறதின்னு சொல்ல மாட்டாங்க. நீரவர் அப்படின்னா அறிவுடையவர்னு அர்த்தம். ஸோ இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கூகுளில் தேடினாலும் ஆன்சர் கிடைக்கலைங்க. அடுத்தது 85வது கேள்வி, குதிர்தல் இணையான வேறு சொல் அறிக. குதிர்தல்னா படிதல்னு அர்த்தம். படிதல் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 86வது கேள்வி, எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இங்கே எழுத்து பிழை இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் கரெக்டு. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு, இதுதான் கரெக்டு. இந்த எலும்பி இருக்க இது வராது, இந்த எலும்பி இருக்க வராது. இங்கே பாருங்களேன், இவை எதுவும் இல்லை, இதுவும் பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லாத தொடர் தான். சரிங்களா? இதை கூட நிறைய பேர் ஆன்சர் நினச்சி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. அடுத்து 87வது கேள்வி, அரை புள்ளி அமையும் இடங்கள். கூற்று கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். இது கரெக்டு. கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலிகளை கொண்டு முடிந்துள்ளன, இதுவும் கரெக்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்தது 88வது கேள்வி, ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இந்த வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்னு இங்கே தனியாக வராது. சரிங்களா? இங்கே வரவே சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதான் விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார், இதுதான் ஆன்சர். ரெண்டாவது இங்கே பாருங்கள், கேள்வி கேட்டு இங்கே வந்து கால்புள்ளி வராது, இங்கேயும் கால்புள்ளி வராது, இங்கேயும் வராது. சரிங்களா? அப்போ ஏதான் கரெக்டாக ஆன்சர், இதுதான் ஆன்சர். அடுத்து 89வது கேள்வி, அக்ரிணை தொடரை கண்டறிக. மனுஷன் இல்லாத மற்ற எல்லாமே அக்ரிணை தான். ஸோ மலர்கள் மலர்ந்தன என்பது அக்ரிணை தொடர். அடுத்து 90வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, இதுதான் கரெக்டு. மற்றது எல்லாமே தப்பாக தான் வந்திருக்கு. ஸோ சி தான் ஆன்சர். அடுத்தது 91வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விசுவல் ஸ்கேனர்
அப்படின்னா இதுக்கான விடை வந்து காட்சி உணர்தல்னு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க வந்து தமிழ் சொல்லுங்கிறதுனால கற்புல மேவின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதுதான் இருக்க சான்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன். அடுத்தது 92வது கேள்வி, பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நங்கூரங்க. இதுக்கான சரியான தமிழ் சொல் ஊன்று தலை என்பது கரெக்டு, ஊன்று தலை. அடுத்து 93வது கேள்வி, குற்றாலம். இங்கேயே பார்த்துருப்பீங்க, குற்றால அருவிங்கிறது கரெக்டு. அடுத்து 94வது கேள்வி, இதை பார்த்து ஆன்சர் போட்டிருப்பீங்க, 10 அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 95வது கேள்வி, வேலை பிசகு. வேலை பிசகு இதுக்கான பதில் தெரியலிங்க. அதாவது கடந்த காலம்னு வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதுவும் டவுட்டு தான். அடுத்து 96வது கேள்வி, ஆப்பசைத்த குரங்கனதை போல அப்படின்னா வேதனை. ஆப்பசைத்த குரங்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, வேதனை. அடுத்து 97வது கேள்வி, ப்ரப்போசல் என்னும் கருத்திற்கான இணையான சொல்லை தருக. ப்ரப்போசல்னால் கருத்துரு. இது வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள்லேருந்து வந்திருக்கு. அடுத்தது 98வது கேள்வி, இரிகேஷன் டெக்னாலஜி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், பழைய கொஷின் பேப்பர் தான் கேட்டிருக்காங்க. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்து 99வது கேள்வி, உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். கரெக்டு. காரணம் வந்து அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். இது வந்து கரெக்டு. ஸோ இரண்டுமே சரியான விளக்கம்தான். அடுத்து 100வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இங்கே தவறுன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் என்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர், ஹீராஸ் பாதிரியார் கிடையாது. ஸோ 3 மட்டும்தான் தவறு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்னதெல்லாமே நாங்கள் கெஸ் பண்ணி சொல்கிறது தான். புக்கை ரெஃபர் பண்ணோம், கூகுளை ரெஃபர் பண்ணோம், நம்ம சொல்கிறது தான். இன்னும் 2-3 நாளில் வந்து டிஎன்பிஎஸ்சியே வந்து அஃபீஷியலாக ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் தெரியும் இது கரெக்டு அப்படின்ட்டு. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ் பகுதியில் பயங்கரமான கஷ்டத்தோடு கேட்டிருக்காங்க. அதாவது முந்தைய குரூப் 4, முந்தைய குரூப் 2 தேர்வு எல்லாத்தையுமே நம்ம கொஷின் பேப்பராக போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே. ஆனால் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டஃபாலாம் இல்லை. தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எளிமையாக கேட்பாங்க. மீதம் ஜிகேவை தான் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க. ஆனால் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே பயங்கர கஷ்டம். சரிங்களா, அதாவது ப்ரில்லியண்ட்டாக போனவனுக்குமே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, சரிங்களா. நீங்கள் எப்படி எக்ஸாமை ஃபீல் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஜிகேவுக்கும் அடுத்து வீடியோ வருது, அதில் நம்ம சந்திப்போம்.